ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தி அதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாதரம் முனிம் நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. मातापिता युवते स्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रघुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वये भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம் என்கிற ஒரு முயற்சி, அதை நாம் கடந்த 2 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். இந்த ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம் மூலமாக நேரிலேயும் நேரலையிலேயும் பலரும் நம்முடைய ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், அதிலே முக்கியமாக தொடக்கத்தில் நித்தியானுசந்தானம் பாசுரங்கள், அவற்றிலும் முக்கியமாக பொது தனியன்கள், திருப்பல்லாண்டு, கண்ணினுஞ்சிறுத்தாம்பு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, அமரநாதிபிரான், சாற்றுமுறை, இந்த பாசுரங்களை கற்று வருகிறார்கள். அந்த முயற்சியிலே ஒரு அங்கமாக இப்பொழுது மஸ்கட் நகரத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீமதி தேவி பிரியா நம்முடைய கோஷ்டியிலே இருப்பவர். அவர் தன்னுடைய தோழிகள் மற்றும் தெரிந்தவர்கள் அந்த குழுவிலே இந்த வரவரமுனி வித்யாலயம் முயற்சியை தொடங்குகிறார். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் இதே பாசுரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த முயற்சியை தொடங்குகிறார். அந்த பகுதியிலே இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாசுரங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் மற்றும் ஆழ்வாராச்சாரியர்களுடைய சரித்திரங்களையும் இதை ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வரவரமுனி வித்யாலயம் நிகழ்ச்சியிலே நாம் எப்படி அணுகுகிறோம் என்றால், திவ்ய பிரபந்த பாசுரங்கள், அதிலும் முக்கியமான பாசுரங்கள், அதை அனைவரும் தெரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறோம். திவ்ய பிரபந்தங்கள் என்பவை ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பாசுரங்கள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயமாக 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்று ஒரு தொகுப்பை 12 ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். ஆழ்வார்கள் மட்டுமல்லாமல் ஆச்சாரியர்களில் ஒருவரான திருவரங்கத்து அமுதனார், அவர் ராமானுஜ நூற்றந்தாதி என்று ராமானுஜர் விஷயமாக ஒரு பிரபந்தமும் பாடியிருக்கிறார். அதையும் 4000 திவ்ய பிரபந்தங்களிலே பெரியோர்கள் சேர்த்துள்ளார்கள். இப்படி இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு முக்கியமாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே பக்தியை நன்றாக வளர்ப்பதாக அமைந்திருக்கிறது. உலக விஷயங்களிலே நமக்கு தேவையற்ற விருப்பத்தை தவிர்ப்பதாக அமைந்திருக்கிறது. நம்முடைய குறிக்கோளே இருக்கும் காலத்திலே நல்ல சத்விஷயங்கள், பகவானை பற்றின விஷயங்கள், அதையே எப்பொழுதும் சிந்தித்து பாடி மனதினாலே எப்பொழுதும் அதையே நினைத்து நினைத்து பொழுதை போக்க வேண்டும். இது தவிர கைங்கரியங்களிலே ஈடுபட வேண்டும். சிறு சிறு தொண்டுகள், அதுதான் கைங்கரியம் என்று சொல்லப்படுகிறது. அது தொண்டுகள், பகவானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டுகள் பண்ண வேண்டும். இதுதான் நமக்கு வாழ்க்கையிலே இங்கிருக்கும் வரை குறிக்கோள். அதற்கு பிறகு வைகுண்டத்தை அடைந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நிரந்தரமாக தொண்டு பண்ண வேண்டும் என்பது நமக்கு எல்லாருக்கும் குறிக்கோளாக அமைந்திருக்க வேண்டும். ஏன்னா நாம் எல்லாரும் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் என்றால் அறிவுள்ள சேத்தனர்கள். ஞானம் உள்ளவர்களுக்கு அந்த ஞானத்துக்கு விஷயமாக எது இருக்க வேண்டும் என்றால் பகவானும் அவனுடைய பெருமைகளும் தான் இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் பகவான் உடம்பை கொடுத்து
ஞானத்தை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து அவனுடைய தொண்டிலே ஈடுபடுத்த வேண்டும் என்று பார்க்கிறான். ஆனால் நம்மில் பலரோ உலக விஷயங்களிலேயே ஈடுபட்டு உடம்புக்கான நன்மைகளையே தேடி கிடைத்த வாய்ப்பை விட்டுவிடுகிறோம். அப்படி இல்லாமல் பகவான் நமக்கு பண்ணின உதவிக்கு பிரத்யுபகாரமாக பதிலுதவியாக நம்மாலே எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்முடைய உண்மை தன்மை ஸ்வரூபம் அதுக்கு சேர்ந்தபடி அவனுக்கு தொண்டு பண்ண வேண்டும் என்று ஆசைப்படலாம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அவனை பாடி கொண்டாடலாம். இதுதான் நம்மாலே பண்ண முடிந்தது. அதுக்கு மேலே நம்மாலே எதுவும் பண்ண முடியாது. அதை பண்ணுவதற்கு நமக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள். ஆழ்வார்கள் எல்லாம் பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். நேரே பகவானே ஆழ்வார்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்து மொத்தமாக உலகத்திலே என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றனவோ அத்தனையும் அவன் தெரியப்படுத்தினான். அந்த ஞானத்தை பெற்ற பக்தியை பெற்ற ஆழ்வார்கள் அவனே எல்லாம் என்று உணர்ந்து அவன் விஷயத்திலே ஈடுபட்டு உலக விஷயத்திலே சற்றும் கண் வைக்காமல் இருந்தார்கள். அந்த ஆழ்வார்கள் வழியிலே நடந்தவர்கள் ஆச்சாரியர்கள். ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடங்கி உய்யக் கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார் பெரிய நம்பி எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவேதி பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை மணவாழ மாமுனிகள் என்று ஆச்சாரிய பரம்பரை வரிசையாக தொடர்ந்து வந்தன. அந்த பரம்பரையானது தொடர்ந்து வந்தது. அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரியரும் அது மட்டும் இல்லாமல் பல பல ஆச்சாரியர்கள் ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிகளாக இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் நன்றாக வியாக்கியானங்கள் மூலமாக விளக்கி காட்டியும் தங்களுடைய நன்னடத்தை மூலமாக நமக்கு வாழ்ந்து காட்டியும் நாம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான முன்மாதிரியாக அவர்கள் இருந்துள்ளார்கள். அவர்களுடைய வழியிலே சென்றோம் என்றால் நமக்கு நற்கதி கிடைப்பது திண்ணம், உறுதி. அதனால அந்த ஒரு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். இது எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் இவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இதிலே நமக்கு முக்கியமாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பெரியோர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு வியாக்கியானங்கள் ஆச்சாரியர்கள் அளித்துள்ளார்கள். இந்த வியாக்கியானங்களை கொண்டு நாம் அர்த்த விசேஷங்களை ஒரு காலத்திலே தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சியானது முக்கியமாக முன்பே சொன்னதே போலே புதுத்தனியன்கள் திருப்பல்லாண்டு கண்ணனுஞ்சிறுத்தாம்பு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை அமல்நாதிபிரான் சாற்றுமுறை பாசுரங்கள். இதுவரைக்கும் பாசுரங்களை சந்தை முறையிலே கற்றுக்கொண்டு கூடவே பாசுரங்களுடைய அர்த்தங்களையும் ஓரளவுக்கு சுருக்கமாக தெரிந்து கொண்டு கூடவே ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள் அவற்றையும் நாம் தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். எப்படி இருக்கும்னா வாரத்துக்கு ஒரு வகுப்பு இருக்கும். அதிலே ஸ்ரீமதி தேவி பிரியா அவர்கள் ஒரு வகுப்பிலே ஒரு பாடத்தை எடுப்பார்கள். அதற்கு பிறகு அந்த வாரம் முழுக்க நமக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த பாடத்தை திரும்ப திரும்ப நாம் பழகி அது மட்டும் இல்லாமல் அந்த பாசுரங்களுக்கான அர்த்தங்களை ஓரளவுக்கு நாம் கேட்டு அதை தெரிந்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள் அந்த காணொளிகளையும் அவரே எடுத்து அனுப்புவார். அதையும் ஓரளவுக்கு கேட்டு வரக்கூடிய காலத்திலே நல்ல சத்விஷயங்களிலே ஈடுபட்டு நல்ல பொழுதாக நம்முடைய பொழுதை போக்கி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயத்திலேயும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விஷயத்திலேயும் நல்ல ஞானத்தை பெற்று நாம் இந்த முயற்சிக்கான பிரயோஜனத்தை நன்றாக பெற வேண்டும் என்று ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து தொடர்ந்து இந்த வகுப்பை இன்று தொடங்குமாறு கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.